தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் காவிரி ஆற்றின் வெள்ளம் கரையோர பகுதிகளுக்குள் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழையானது பெய்து வருவதன் காரணமாக மேட்டூர் அணைக்கு சுமார் 1,14,000 கன அடி நீர் வந்து கொண்டுள்ளது. இதன் காரணமாக மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனை அடுத்து மேட்டூர் அணைக்கு வரும் காவிரி ஆற்றின் நீரானது பாசன வாய்க்கால் நீர்போக்கி வழியாகவும் 16 மதகுகண் வழியாகவும் சுமார் 900,000 கன அடி நீரானது காவிரி ஆற்றில் வெளியேற்றி வருகின்றனர். இதன் காரணமாக காவிரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் காவிரி கரை பகுதிகளில் மணிமேகலை வீதி, பொன்னியம்மாள் சந்து, கலைமகள் வீதி, இந்திரா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 25 வீடுகளுக்கு மேல் காவிரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக நூற்றாண்டு பழமை வாய்ந்த பாலக்கரை பகுதியில் பாலம் தற்பொழுது வருவாய் காவல்துறையினர் இணைந்து பாதையை தடை செய்ததால் இப்பகுதியில் வழியாக ஈரோடு மாவட்டம் பவானி செல்ல முடியாமல் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதன் காரணமாக அவர்கள் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் சுற்றி மாற்றுப்பாதையில் செல்ல வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கின் காரணமாக பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்க தீயணைப்பு வீரர்கள், காவல்துறையினர் காவிரி ஆற்று கரையோர பகுதிகளில் பொதுமக்கள் துணி துவைக்கவோ காவிரி ஆற்றில் குளிக்கவோ செல்லக்கூடாது என பாதுகாப்பு பணியில் தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றனர். ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கிருஷ்ணமூர்த்தி.